அறிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக தேர்தல் பணிக்காக நீங்கள் அனைவரும் செய்த பணி இந்த 2026 தேர்தலில் வெற்றிகரமாக எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு பாருங்க. ஒரு தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மக்களை எப்படி சந்திக்க போறோன்றதுதான். நம்ம கட்சிக்கு இருக்கிறதுலே சுலபமான பணி அது ஒண்ணுதான். ஏன்னா நீங்க பல தேர்தல்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு வேட்பாளர் போறதுக்கு முன்னாடி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தயாரிப்பு பணிகள் நடந்துடும். இப்போ உங்களுடைய தெருவில் ஒரு வேட்பாளர் வர்றாருன்னா முதல்ல அந்த கட்சி திமுகவோ அதிமுக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போய் நிற்பார்கள். அங்கே இருக்கிற எல்லாரையும் தயார் பண்ணுவார்கள். எந்த வீட்லையும் வரவேற்பு இருக்காது. நீங்கள் அந்த வீட்டு ஓனர் கதவை திறந்துக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டு வச்சிருப்பாங்க. அங்கே 2 பேர் நின்று அந்த வீட்டு ஓனருக்கு தெரியாமே வரவேற்பு கொடுப்பார்கள். அனைத்தையும் ஒரு செட்டப்பாக ஒரு நாடகமாக ஒவ்வொரு தெருவிலும் ஒரு வேட்பாளருக்கு வரவேற்பு தயாரிப்புகளையே ஒவ்வொரு கட்சியும் நாடகமாக செய்து வரும். இப்படிதான் இந்த தேர்தலில் இது வரைக்கும் 20-30 ஆண்டுகளாக நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஆனால் நீங்கள் களத்திற்கு போறப்ப ஒவ்வொரு வீட்டிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்பார்கள். மற்ற கட்சிக்கெல்லாம் எது கஷ்டமான பணியோ அது ரொம்ப சுலபமான பணியோ அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய தலைவர் ஒருத்தருக்காக மட்டும்தான். இப்ப மேடையில் எல்லாரும் பேசினாங்க, வியந்து பேசினாங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசினார்கள், அண்ணன் அனைவரும் பேசினார்கள். என்ன சொன்ன ஒரே விஷயம், அனைவருடைய வாழ்நாளிலும் இப்படி ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு தலைவருக்கு கொடுக்கும் வரவேற்பு நாங்கள் யாரும் பார்த்ததே கிடையாது. இது முற்றிலும் உண்மை. ஏன்னா இது களத்தில் நின்று பணியாற்ற போற, ஏன்னா நீங்க தான் களத்தில் நின்று தேர்தலை நடத்த போறவர்கள் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா மாநிலத்திலிருந்து மாவட்டத்திற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், மாவட்டத்திலிருந்து ஒன்றிய நகர கழக செயலாளர் உங்களுக்கு தான் வரும். நீங்க தான் களத்தில் நின்று தேர்தலை சந்தித்து தேர்தலை முடிக்க போறவர்கள் நீங்கள் தான். கட்சியோட அடிமட்ட பேஸ் நீங்க தான், செயல் வீரர்கள் நீங்க தான், தேர்தலை சந்திக்க போறீங்க, நீங்க தான் மக்களையும் சந்திக்க போறீங்க. உங்களுக்கு தெரியும் களம் எப்படி இருக்குன்னு. எந்த தயக்கமும் வேண்டாம். நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னென்ன எப்படி இருக்கும் எந்த தயக்கமும் வேண்டாம். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அப்ப என்கிட்ட கேட்டாரு, எவ்வளவுங்க நீங்க ஓட்டு வாங்குவீங்கன்னு. நான் அவர்கிட்டயே திரும்ப கேட்டேன், எத்தனை ஓட்டு எங்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று. அவர் சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கும்னு. சரி, எத்தனை ரேஷன் கார்டு இருக்கு தமிழகத்துல? 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு, 25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. சரி, ஒரு 25 லட்சத்தை கழிச்சிருங்க, 2 கோடி வீட்டில் ஒரு ஓட்டு விழுந்தால் எவ்வளவுன்னு கேட்டேன். அதுவே 40% கடந்து விட்டது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 40% நம்ம கடந்து விட்டோம். யாரு? எதிர்கட்சியை சார்ந்த ஒரு நபர், திமுகவை சார்ந்த ஒரு நபர், அவர் திமுகவுக்கு வேலை செய்யும் ஒரு நபர் தற்செயலாக ஏர்போர்ட்ல பார்த்தப்ப கேட்ட கேள்வி. ரியாலிட்டி தெரியாம எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள், மற்ற கட்சிகள் இருக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்று. ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, முக்கியமாக பெண்கள் கடந்து வர பாதைகள் ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முக்கியமா ஒவ்வொரு இல்லத்திலும் முன்னாடிலாம் ஸ்கூல்ல பசங்க படிக்க போனாங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு அவன் எப்ப காலேஜில் போவான், வேலையை முடிப்பான், அவனுக்கு எப்ப வேலைக்கு வாங்கி கொடுக்கணும்னு இருப்பாங்க. ஆனால் இன்று 5வது மேல படிக்கிற பசங்களை பார்த்து பயப்படும் பெற்றோர். ஏனால் போதை பழக்கம். சமீபத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு, நீங்களும் உங்களுடைய பகுதியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இல்லை மற்ற பள்ளிகளில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம்ல போய் பாருங்க. எல்லா இடத்துலும் மேல ஒரு சின்னதா ஒட்டி இருக்கு. என்னன்னு கேட்டா அதாங்க கூலிப்புங்கிறாங்க. அது என்னதுங்க கூலிப்புனா, இது ஒரு குட்கால ஒரு வகையாம். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இதே குட்காவை கொண்டு சட்டசபையில் போய் அப்போது பேசியவர், இந்த 5 வருடமா குட்காவை ஒரு நொடி கூட கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் இன்று பள்ளிகள் வரை குட்காக்கள் புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. அப்ப பெற்றோருக்கு, ஒரு பெண்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பசங்களை வெளியில் அனுப்பிட்டு போறோம், அவன் எப்படி வருவான்னு தெரியாமல் பயந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு மத்தியில் இன்று ஆட்சி மாற்றம் ஏன் வர வேண்டும் என்பதில் அனைவரும், அனைத்து தரப்பு மக்களும் தெளிவாக இருக்கிறால் என்னென்ன அவங்களுக்கு தேவைன்னு சொல்லு. முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பும் தேவை, அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரமும் தேவை. எதனாலன்னா, நடுத்தர வர்க்க ஏழை எளிய பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரங்களை கொடுத்துட்டு இருந்தது அரசு நிறுவனங்களில் கேட்கும் வேலைகள் தான். கடந்த 5 வருஷத்துல எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. இவர்கள் வர்றப்ப 20,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்துச்சு.
அவருடைய 89லேருந்து அவர் எம்எல்ஏவாக இருக்கார் நினைக்கிறேன். 81லேருந்து 5 தடவை எம்எல்ஏ, 4 முறை தோற்றிருக்கிறார். மொத்தம் 9 தேர்தலை சந்திருக்கிறார். அந்த 9 தேர்தலை சந்தித்த ஒரு நேரு அவர்கள், அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேலே 35 வருட அரசியல் அனுபவம். அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவ்வளோ பெரிய சீனியர் அவருடைய மொத்த அனுபவத்தையும் எதில் பயன்படுத்தினார் என்றால் மக்கள் நலனிலாம் இல்லை. அவருடைய மொத்த குடும்ப சொத்தையும் வளர்த்திருக்கிறார். அடுத்து இப்போ இந்த 3 மாசமா 4 மாசம் இடியிலேருந்து 3 லெட்டர் வருதுன்னு நீங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு சீனியர் இன்னைக்கு இருக்கிற தமிழக அமைச்சர்களாக இருக்கிறவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, யாராவது ஒருத்தர் மக்கள் நலனை மற்றும் அவங்களுடைய அனுபவத்தை மக்கள் நலனுக்காக செலவு பண்ண ஒருத்தரை சொல்லுங்க. நீங்க களத்திற்கு போறப்ப நீங்க ஃபேஸ் பண்ற முக்கியமான கொஸ்டின் இதா இருக்கும். மக்களுக்கு தெளிவாக தெரியும் யார் வந்தால் நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் எந்த விதத்திலும் இதை பற்றி ஒரு நொடி கூட யோசிக்கவே வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் இது முதல் தேர்தல். இந்த முதல் தேர்தல் முத்தான தேர்தலாக இருக்கும். ஒரு நல்லவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும், ஒரு பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த ஒரு 30 ஆண்டுகளாக எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது. கரூர் சம்பவத்தை எப்போ நம்மளுடைய தலைவர் தவித்த தவிப்பு நாங்கள் யாரும் அதை மறக்கவே முடியாது. ஒரு நல்லவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார், ஒரு நல்லவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த நல்லவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த 26 தேர்தல் மட்டும்தான் காத்திருக்கிறது. நான் இப்போ சொன்ன மாதிரி 40% இல்லை, அதற்கு மேலும் நமக்கு வாக்குகள் அதிகமாக வரும். இந்த 2026 ஒரு அரசு, இது இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசாக அமையும். இந்தியாவிற்கே முன்னுதாரணமான ஒரு அரசாக அமையும். யாரை எந்த துறையில் உட்கார வைத்தால், எந்த துறையில் யார் அமைச்சராக இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த துறைக்கு நல்லது செய்வார் என்பதை தலைவர் தேர்ந்தெடுப்பார். ஒவ்வொரு நாளும் எங்களை எப்படி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் மானிட்டர் பண்ணுவார். 2026 மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். தைரியமா போய் வேலை செய்யுங்க. 2026 நம்மளான ஆட்சி. இந்த விசில் இப்போ இல்லை, கடைசி வரைக்கும் பறக்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.